குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நட்ராஜ் டேக் ஜாப்ஸ் வெப்சைட் அட்மின் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 10th +2 படித்ததுக்கப்புறம் எப்படி ஜாபுக்கு போகலாம், வெளிநாட்டுக்கு எப்படி ஜாபுக்கு போகலாம், நல்ல சேலரிக்கு எப்படி எதிர்பார்க்கலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோ. இன்றைக்கி நான் ஒரு மேன் பவர் கன்சல்டன்சியில் ஒர்க் பண்ணுறதுனால எங்கிட்ட எப்படியெல்லாம் பயோட்டா வருது, எந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் வருது, அதை வச்சு தான் நான் இந்த வீடியோவை கொடுக்குறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், காலேஜ் ப்ரொஃபஸர் எல்லாம் அவர்களோட அனுபவத்தை நிறைய மேடைகளில் சொல்லிடுறாங்க. +2க்கு அடுத்து என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம் எல்லாமே சொல்லிடுறாங்க. அவங்க எந்த காலேஜில் படிக்கலாம், என்ன படிப்பு படிக்கலாம் எல்லாமே சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த வேலை வாங்குறது எப்படி? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாங்குறது பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. இந்த 10th முடிச்சவங்க நல்லா படிக்கிறவங்க +1 +2 ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து ஓடிடுவான். இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் போயிட்டு +2 முடிச்சதுக்கப்புறம் நீட் எக்ஸாமு, ஜெயிட் இந்த மாதிரிக்கு அப்ளை பண்ணி போயிடுறாங்க. இப்போ ஒரு சில பூவர் பீப்புள் இருப்பாங்க. நிறைய பேர் எல்லாருமே நான் பணக்காரன் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி நிறைய மக்களுக்கு வசதி வாய்ப்பு கம்மியாக இருக்கும். இல்லை சில பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பு இருக்கும், ஆனால் படிப்பு கம்மியாக இருக்கும். அப்போ என் பையன் +2 படிச்சிட்டான் சார், அவனுக்கு மேற்படி படிக்க வைக்கிறேன், நான் வசதி இருக்கு, ஆனால் படிப்பு அவனுக்கு வரல, அந்த மாதிரி பசங்களுக்கு. அதே மாதிரி சார் என்கிட்ட வசதியே இல்லை, ஆனால் புவர் ஃபேமிலி, பையனுக்கு ஓரளவுக்கு தான் சுமாராக படிப்பு வருது, அந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ தெளிவான வீடியோவாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வீடியோ, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு எங்கிட்ட வர்ற பயோட்டா பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான பயோட்டாகலாம் வருது. இன்னைக்கு பிஇ படிச்சிருக்கான், ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கான், நல்ல காலேஜில் முடிச்சிட்டான். சில பேர் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் செக்ரட்டரி செலக்டட் ஆகிட்டு வெளிநாடுக்கு ஓடிடுறாங்க, உள்நாட்டில் ஒர்க் பண்ணிட்டு வெளிநாடு போயிடுறாங்க. அதுக்காக எல்லாருமே கேம்பஸ் சென்டரில் செலக்டட் ஆகிட்டு வெளிநாடு போகிறதெல்லாம் கிடையாது. சரி இல்லைங்களா? அது உங்களுக்கே தெரியும். இப்போ உங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளை ஒரு மார்க் எடுத்திருப்பான், அதை விட ஒரு 10 மார்க் அதிகமாக இருப்பான், இல்லை ஒரு 100 மார்க் அதிகமாக இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனியில் கேம்பஸ் சென்டரில் செலக்டட் ஆகிட்டு வெளிநாடு இருப்பான். அதுக்காக நம்ம பிள்ளை முட்டாளோ இதெல்லாம் திட்டக்கூடாது. முதல்ல பிள்ளைகளுக்கு என்ன படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டடு, அதை நீங்கள் முதல்ல சூஸ் பண்ணுங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி படித்தா அவனுக்கு எப்படி வேலை கிடைக்கும், அதாவது ஒரு படிப்பு படிக்கிறான், பையனுக்கு பிடிக்குது, பிடிச்சிட்டு அந்த படிப்பை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன், அம்மா அப்பா நான் இந்த படிப்பு படிக்க போகிறேன், எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும், நல்ல சேலரி கிடைக்கும் பையன் சொல்கிறான்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த படிப்பு படித்தவங்கள்ட்ட ஆராயுங்க, ஆராய்ச்சி தெளிவாக செயல்படுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிச்சிடுறாங்க நிறைய ஜாபுக்கு. ஒரு சில கோர்ஸ்லாம் இருக்குது, அதை நான் வெளிப்படையாக யூடியூப் மூலம் சொல்ல விரும்பலை. அந்த கோர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8-9 லட்சம் படிச்சிடுறாங்க. கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் 8-9 லட்சம் கட்டி படிக்க வச்சிடுறாங்க. படிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை. அப்போ அந்த பேரண்ட்ஸும் டென்ஷன் ஆகிறாங்க, பையனும் டென்ஷன் ஆகிறான். சரி, இதுக்கு நான் 8-9 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு நான் வேறு சின்ன படிச்சு நல்ல சேலரி போயிருப்பேன். ஏன்னா நாங்கள் இன்னைக்கு கண் கூட பார்க்குறது, எங்கள் ஆஃபீஸ்க்கு அவ்வளோ பயோட்டா எங்களுக்கு வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10th படிச்சுட்டான், நல்லா படிக்கவும் +1 +2 கூடியறான். நல்லா படிக்கலையா அவனுக்கு பசங்க ஒன்றும் கேவலம்லாம் கிடையாது, அசிங்கம்லாம் கிடையாது. இன்னைக்கு கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு கேட்ரிங் இருக்குது. அதில் குக்குக்கு எடுங்க, குக்குக்கு எடுத்துட்டான்னா ஒரு 1 இயர் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டான்னா அதை வச்சு நம்ம தமிழ்நாட்டிலே உள்ள நல்ல ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு பரோட்டா மாஸ்டர், சப்பாத்தி மாஸ்டர், செஃப் இந்த மாதிரி கொடுத்துங்க. ஒரு 1 or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோன்னா அதே டயத்தில் அந்த பையனுக்கு இந்தியன் சிடிசி, அதாவது கப்பலில் போகிறதுக்கு, ஆயில் அண்ட் கேஸ் ரெகுலராக போகிறதுக்கு இந்தியன் சிடிசின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்தியன் சிடிசி எடுங்க. எடுத்துட்டிங்கன்னா இந்தியன் சிடிசி, போஸ், இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா +2 முடிச்சாலும் பண்ணலாம், இல்லை கேட்டரிங் முடிச்சாலும் பண்ணலாம், இல்லை ஐடிஐ முடிச்சாலும் பண்ணலாம். இந்த கோர்ஸ் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் மெரைன் இன்ஸ்டியூட் இருக்குது, கிண்டியில், ஓகேங்களா?
அவங்களோட அட்ரஸ் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன். இந்தியன் சிடிசி எப்படிங்கிறது அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கேட்டரிங் முடிச்சிட்டோன்னா இந்தியாவில் இருந்து கிடையாது, வெளிநாடுகளுமே மலேசியா, துபாய், சிங்கப்பூர் எல்லா நாள்லையுமே நிறைய வேக்கன்சி இருக்குது. ஏங்க உங்கள் ஊர்லேயே நம்ம ஊர்லேயே இன்றைக்கி ஒரு ஹோட்டலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹோட்டலில் பேர் இருக்குது யாரை வச்சுன்னா அந்த ஓனரை வச்சு கிடையாதுங்க, அங்கே இருக்க சமையல் மாஸ்டர் வச்சு தாங்க நல்ல பேர். சரி இல்லைங்களா? ஏன்னா இந்த ஹோட்டலுக்கு போனோமா நல்ல சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் சரணவன் போகிறீங்க, அவர் அண்ணாச்சி முதலாளிக்காக நீங்கள் போகலை, அங்கே போனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட் கொடுக்க யாரு? அந்த குக்கு. அந்த குக்கோட சேலரி எவ்வளோ தெரியுமா இருக்கும் உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 70,000 80,000 வாங்குற குக்கெல்லாம் இருக்காங்க இந்தியாவிலேயே. அதே டயத்தில் இப்போ வெளிநாடுகளெல்லாம் போனீங்கன்னா நல்ல சேலரிக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி கேட்டரிங். சரி இல்லை சார் எனக்கு கேட்டரிங்னா பையனுக்கு பிடிக்கல, அட்லீஸ்ட் வெல்டருக்கு அனுப்புங்க. வெல்டரு, பிளேட்டரு, டிங்கரு, இந்த மாதிரி ஆட்டோமொபைல் ஜாப்ஸில் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கை தவிர ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் போனாங்கன்னா வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கம்மி, வெளிநாடுகளில் வேலைக்கு போக வேண்டாம். ஏன்னா ஆட்டோமொபைல் மெக்கானிக்காக இருக்கவங்களுக்கு இங்கேயுமே வந்து சேலரி கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 20,000 25,000 கொடுப்பாங்க. இப்போ நானே ஒரு சொந்தமாக ஒரு ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன், ஒரு ஷோரூம் வச்சுருக்கேன்னா எங்கிட்ட ஒரு 10 மெக்கானிக் இருந்தால் நான் எவ்வளோ சம்பளம் கொடுப்பேன்? அவர் சம்பளம் கொடுத்தது போக எனக்கு லாபம் வரும். சரிங்களா? அதனால் இந்தியாவில் ஆட்டோமொபைல் ஜாப்ஸுக்கு வேக்கன்சி தான் ரொம்ப ரொம்ப கம்மி. வெளிநாடுகளில் போனீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சேலரி கிடைக்கும். ரொம்ப நல்ல சேலரிலாம் எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வெல்டர் பிளேட்டர்ஸ் இவங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆயிரண்டு கேஸ் ரிக் இருக்குது பார்த்தீங்களா, ஓஎன்ஜிசி, அதே மாதிரி நிறைய ப்ரைவேட் ரிக்கெல்லாம் நிறைய இருக்குது. அதில் போய் அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஜாப், நல்ல சேலரி கிடைக்கும். 1 மாதம் வேலை கிடைக்கும், 1 மாதம் லீவு கிடைக்கும். இந்த குக்கு சொன்னல அவங்களுக்கும் 1 மாதம் வேலை, 1 மாதம் லீவு, நல்ல சேலரி. அதுமாதிரி ஆஸ்திரேலியா இது வரைக்கும்லாம் போகலாம். ஓகே சார், இப்போ 10th முடித்தவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியாச்சு சார். +2 முடிச்சிட்டான், பிஇ படிக்கிறான். பிஇ படிச்சிட்டான்னா பிஇ படித்து முடித்ததோட இப்போ பிஇ வந்து 4 இயர்ஸ் படிக்க வைக்கிங்களே, அதே மாதிரி திரும்ப ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அவன் வந்து லோக்கலில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க அனுப்பி விடுங்க. 4 வருஷம் அவனுக்கு சும்மா சோறு போட்டீங்கல்ல, அதே மாதிரி தான் திரும்பியும் அவனுக்கு வந்து ஒரு 4 வருஷம் லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணட்டும்னு விட்டுருங்க. அந்த பையனோட சேலரியை எதிர்பார்க்காதீங்க. அந்த பையனை வந்து துன்புறுத்த வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்ற வீட்டுக்காரன் மாடசாமி அவன் வந்து நல்ல சம்பளம் ஆகிறானா, நீ வந்து பிஇ முடிச்சுக்க உனக்கு இன்னும் சம்பளம் கிடைக்கல சொல்லி அந்த பிள்ளைகளை குத்தி காட்டாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணுற ஒரு பெரிய தப்பு எங்கள் வர செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். பையன் படித்த உடனே பிஇ படிச்சிடறான், எடுத்தோன்னே என் பையன் வந்து 50,000 1 லட்சம் சம்பளம்னு எல்லா பேரண்ட்ஸும் ஆசைப்படுறீங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கும். நீ இந்த சீட்டில் நான் உட்காந்துருக்கேன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நான் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு எல்லா நாடுகளுக்கும் போனேன். போயிட்டு இன்னைக்கு அங்கே ஆயிரண்டு கேஸில் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு தான் இன்னைக்கு இந்தியா வந்திருக்கேன். என்னுடைய அம்மா அப்பா பண்ண ஒரு நல்ல காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டிப்ளமோ படித்து முடித்த உடனே என்னோட ஃபீல்டுலேயே அவங்க அனுப்பிவிட்ட காரணத்தினால் அதே தொழிலில் நான் போயிட்டு இன்னைக்கு அதே இதில் வந்துட்டு இன்னைக்கு மேன் பவர் இன்னைக்கான பிஸ்னஸ் வந்து மாறி வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிறது என்னை பற்றி நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. அதே டயத்தில் இந்த பிள்ளைங்க +2 படித்து முடிச்சது, பிஇ படித்து முடிச்சினேன். இப்போ பிஇ மெக்கானிக்கலாக நான் அவன் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை பவர் பிளான்ட்லையோ ரெஃபைனரிலையோ இந்த மாதிரி மெக்கானிக்கல் லைனில் விடுங்க. ப்ரொடக்ஷன் லைனில் தயவுசெய்து விட வேண்டாம். ப்ரொடக்ஷன் லைனில் நீங்கள் அந்த பையனை விட்டீங்கன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்ல சேலரி இருக்கும். இன்னைக்கு ஒரு பெரிய கம்பெனி ஒரு இருக்குது, அந்த கம்பெனியில் வந்து அந்த உங்கள் பையனை வந்து ப்ரொடக்ஷன் லைனில் விட்டீங்க, இன்னைக்கு பேசிக் சேலரி ஒரு 20,000 வாங்கினான். நீங்கள் நல்லா யோசனை பண்ணிங்க. இன்றைக்கி ஒரு 20,000 கொடுக்குறேன். நான் தான் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓனராக இருக்கேன், முதல்ல இருக்கேன். எனக்கே ஒரு 50 ரூபா எவ்வளோ வாங்குறான். அந்த பையனுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பேன்? 20,000 இல்லை 25,000. அந்த 25,000 அவன் குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கும். வேறு வெளிநாடு வாய்ப்புலாம் கிடைக்காது. இன்கேஸ் நான் வந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு, தம்பி நீ வேண்டாம் தம்பி, உனக்கு 25,000 30,000 நீ சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு பிறகு நான் 10,000க்கு நான் 3 பேரை எடுத்துருவேன். அதுதான் என்னோட முதலாளியோட கான்செப்ட். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் இருந்து நிறைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர்கிட்ட நான் ஐடியா தான் கொடுக்குறது. எங்கள்கிட்ட வர்ற பயிர்கிட்ட எல்லாமே பாருங்கள் ப்ரொடக்ஷனில் 3 வருஷம் இருந்தது சார், 3 வருஷம். இப்போ எந்த லைன் தான் போவான்? ஒரு கம்பெனியில் ப்ரொடக்ஷன் இருக்கிறான். ப்ரொடக்ஷனில் ஒரு போல்ட் நட்டு மாட்டுறது இது மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்க.
மூணு மூணு நாள் அவனுக்கு சாப்பாடு போடுறாங்க, தொழில் அவங்க இது பண்ணிக்கிறான், அந்த இதெல்லாம் சூப்பர் ஆகான். ஒரு நாள் ஒரு 3 வருஷம் கழிச்சு, இல்லை 4 வருஷம் கழிச்சு, இல்லை 5 வருஷம் கழிச்சு அந்த பையனுக்கு கல்யாணம் முடிக்கிறீங்க. முடிக்கும்போது அந்த பையனோட செலவு அதிகமாக தான் ஆகுது. அப்போ அந்த பையனுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு வேணும். இப்போ இந்த கம்பெனி விட்டு போட்டு போனா வேற கம்பெனிக்கு வந்தானா எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. ப்ரொடக்ஷனாக இதே தான், இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி. அதிகபட்சம் எவ்வளோ கொடுப்பாங்க? ஒரு 2000 ரூபா எக்ஸ்ட்ரா தராங்க. அதை வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியாது. இன்கேஸ் ஒரு 35 வயசு 40 வயசு ஆச்சு, அந்த டயத்தில் 20,000 25,000 குடும்பத்தை ஓட்டுறதுக்கு சரியாக பத்தாது. அதனால் முடிந்த அளவுக்கு எல்லாருமே ஒரு மெக்கானிக்கல் லைனில் ட்ரை பண்ணுங்க, இல்லை ஆயில் அண்ட் கேஸ்க்கு ட்ரை பண்ணுங்க, இல்லை பவர் பிளான்ட்டுக்கு ட்ரை பண்ணு, இல்லை வெளிநாட்டுக்கு பக்கம் போய் இது பண்ணுங்க. ஆனால் எந்த ஃபீல்டு போனாலும் நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்தாற் போல போங்க. இதுதான் வந்து என்னுடைய அம்மா அப்பா மூலம் நான் கற்றுக்கிட்டது. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் படிப்பு கம்மி தான், இருந்தாலும் என்னை இன்னைக்கு இந்த சேர்ல உட்கார வச்சிருக்க காரணம் என்னுடைய தாய் தந்தை. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன், என்னோட அன்பான வேண்டுகோள். பிள்ளைகளை வந்து படிச்சு முடிச்சுன்னு வேலை வேணும் வேலை வேணும் துன்புறுத்தாதீங்க. அதே மாதிரி கையில் இந்த பச்சை குத்துறது இதெல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்கிட வேணாம். ஏன்னா பச்சை குத்துனாலே நாங்கள் நிறைய கம்பெனிகள் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி பையனுடைய நீட்னஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் முடி கட்டுறது, அதே மாதிரி போட்டுக்க பேண்ட் ஷர்ட் எல்லாமே இன்னைக்கு எல்லாமே இன்டர்வியூவில் பார்த்து தான் நாங்கள் வந்து எடுக்கிறோம். +2 முடிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோக்கு கீழே நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த இந்தியன் சிடிசி எடுக்கிறது சென்னையில் எங்கன்னு அந்த அட்ரஸும் கொடுத்துறேன். இந்த வீடியோவை முடிந்தளவுக்கு தமிழ் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இன்னைக்கு +2 முடிச்சு எப்படா வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லைங்கிறாங்க, 10th முடிச்சு அந்த வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லைங்கிறாங்க. அவங்களாம் அந்த ஒரு ஆயில் அண்ட் கேஸுக்கு போங்க, ஒரு மெக்கானிக்கல் லைனுக்கு போங்க, இல்லையா ஒரு கேட்ரிங் எடுங்க, அப்படியே இல்லையா கேட்ரிங் பிடிக்கல சார் நான் ஒரு வெல்டர் எடுங்க, எடுத்து ஆயில் அண்ட் கேஸ் ஷிப்பிங்கில் போங்க, இல்லை ரிக்கில் போங்க, இல்லை பார்ட்ஸ்ன்னு ஒரு இது இருக்குது பெரிய பெரிய கப்பலில் இந்த மணல் ஏற்றிட்டு போகிறது, இல்லை சிமெண்ட் ஏற்றிட்டு போகிறது, இல்லை ஆயில் எல்லாம் எடுப்பாங்க. அந்த இதெல்லாம் நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஒரு சுருக்கமாக ஒரு சின்ன பழமொழி சொல்லிட்டு சீக்கிரம் முடிச்சிடுறேன். நம்ம ஊரில் முன்னாடி பொண்ணு பார்க்க போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, என் பொண்ணை வந்து ஆட்டோ ஓட்டியாச்சும் அவன் பொண்ணை பிள்ளை காப்பாற்றுவான்னு சொன்னாங்க. அது உண்மைதான். இன்னைக்கு பையங்களை பொறுத்தவரை வந்து பேட்ச் லைசன்ஸ் போட்டு கொடுத்துருங்க. +2 முடிச்சாலும் சரி, ஐடிஐ முடிச்சாலும் சரி, டிப்ளமோ முடிச்சாலும் சரி, பிஇ முடிச்சாலும் சரி, படித்ததுக்கப்புறம் 4 வீலர் லைசன்ஸ், அதில் லைட் வெஹிக்கிள் கிடையாது, ஹெவி வெஹிக்கிள். இந்த பெரிய பெரிய ட்ரெய்லர் டிரைவர்களாக இருக்காங்கல்ல, அவங்களாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா 70,000 80,000 வாங்குற டிரைவர்களும் இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் நாங்கள் வந்து 70,000 90,000 1 லட்சம் 1.5 லட்சம் வாங்குற டிரைவர்களுக்கும் நாங்கள் அனுப்பி விட்டுருக்கோம். இந்த வீடியோ முடிந்தாலே தமிழ் நண்பர்களுக்கு இருந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நான் மீண்டும் வருகிறேன். வணக்கம். அன்பு நட்ராஜ், டேக் யுவர் ஜாப்ஸ், திருச்சி.